அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆல் இன் ஒன் தமிழ் சேனல். நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் விஜயவாடாவில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கரோட 125 அடி சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்க்க முடியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சாரோட மிகப்பெரிய சிலை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உலகத்திலே மிகப்பெரிய சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேச மாநிலத்தில் விஜயவாடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா 206 அடி உயருங்க. அதில் பேஸ்மெண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 81 அடி, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அது பேஸ்மெண்ட்டுக்கு மேலே இருந்து 125 அடி, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 206 அடி. அதே போல் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 50 அடிங்க. இந்த சிலை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசோட முதலமைச்சர் மிஸ்டர் Y.S. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாரு. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெருமை. ஏன்னா அம்பேத்கர் சாரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். அதாவது அவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவர் சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அவருக்கு ஒரு சிலை ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமைன்னு சொல்லலாம். இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமை. அதே போல் இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிலையில் 4வது சிலைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த சிலை நிறுவிக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா PWD மைதானம்ன்றாங்க. அந்த பேரை மாற்றிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஸ்மிருதி வனம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. அது இந்த சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சிலையை சுற்றி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சிலையை சுற்றி 3 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய நீர்வீழ்ச்சி மாதிரியும், அதே போல் ஸ்கை லைட் சொல்கிறாங்க, மிகப்பெரிய விளக்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட இருக்குது. அதே போல் இந்த கீழே இருக்க பேஸ்மெண்ட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நீர்வீழ்ச்சிகள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு மினி தியேட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகம், அதாவது நம்ம அம்பேத்கர் சாரோட ஃபுல் பயோகிராஃபி கொண்ட ஒரு அருங்காட்சியகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதே போல் கிட்டத்தட்ட பெரிய நூலகம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஆள் சொல்லலாம், அதாவது 2000-3000 பேர் வந்து உட்காந்து அமர்ந்து ஒரு மீட்டிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரப்போகுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா தலம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாற்ற போகிறாங்க. இவ்வளோ பெரிய சிலையை கட்டி ஓப்பன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது இதுக்கான ப்ரீபிளான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பித்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125வது பிறந்தநாள், நம்ம அம்பேத்கர் சாரோட 125வது பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு கொண்டாடப்படுது. அப்போ தெலுங்கானாவோட முதலமைச்சராக இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ராவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறாரு. அதாவது நம்ம அம்பேத்கர் சாருக்கு இது மாதிரி ஒரு சிலையை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் 126வது பிறந்தநாளப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம தெலுங்கானாவோட அவங்களுடைய புதிய கேபிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அமராவதி, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலையை கட்ட பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த 4 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட முடியல. நிறைய சுச்சுவேஷனால, அதாவது ஏதோ ப்ராப்ளம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கட்டாமல் முடியாமல் போயிடுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக வந்து இப்போ இருக்கிற Y.S. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு, அது அங்கே பிளான் பண்ணாங்க பார்த்தீங்களா, அங்கே கேன்சல் பண்ணிட்டு இப்போ ஏபியில், அதாவது ஆந்திர பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஜூலை 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கல் நாட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஆரம்பிச்சு 2023 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அதெல்லாம் முடித்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளி போய் ஒரு அடியாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சாங்க. பெரிய விஷயம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக பெருமை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா நம்ம அம்பேத்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆள் எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிலையெல்லாம் நம்ம உருவாக்கிட்டோம்னா அவங்களுக்கு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சார்னா யாரு அப்படின்ற நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த சிலை அமைச்சிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 ஏக்கருங்க. இந்த சிலையை உருவாக்குற மொத்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சிலை இருக்குது. இதில் அதிகப்படியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் பிரான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 110 டன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 டன் யூஸ் பண்ணிக்கிறது சொல்கிறாங்க. கரெக்டாக தெரியல, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், உங்களுக்கு கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். அதே போல் இது மாதிரி இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் டே.